அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, தமிழ்நாடு சிறப்பு டெட் தேர்வுக்காகவோ, டெட் தேர்வுக்காகவோ பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரிய சொந்தங்களுக்கும் வணக்கம். நாம 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடங்கள்ல இருந்து முக்கியமான தமிழ்நாடு டெட் தேர்வுக்கான முக்கியமான வினாக்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இப்போ 7ஆம் வகுப்பு வரலாறுல 3வது பாடம் பாருங்க. தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். அதுல இருந்து நம்ம வினா விடைகளை பார்க்க போறோம். அன்பிற்குரிய ஆசிரியர்களே, இந்த சேனல்ல நான் உங்களுக்கு சொல்றது எல்லாமே எக்ஸாம் பேஸ்டு தான். ஏன்னா நான் டெட் எக்ஸாம் இப்போதான் பாஸ் பண்ணேன். சென்ட்ரல் டெட்டும் பாஸ் பண்ணேன், தமிழ்நாடு டெட் 25ம் நான் பாஸ் பண்ணேன். அதனால எனக்கு அது ரீசெண்டாக படிச்சதுனால முக்கியமானது எல்லாமே எனக்கு தெரியறதுனால நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதுல வர்றது எல்லாமே எளிமையாகவும் முக்கியமானதுமா தான் இருக்கும். அதனால நீங்க அதை ஆர்வமா நல்லபடியா படிச்சுங்க. நம்ம ஆரம்பிக்கலாமா? பிற்கால சோழ வம்சத்தை மீண்டெழச் செய்தவர் யார்? விஜயாலய சோழன். ராஜராஜன் இருக்கு, முதலாம் ராஜேந்திரன் இருக்கு, ஆதிராஜேந்திரன் இருக்கு. ஆனாலும் பிற்கால சோழ வம்சத்தை மீண்டெழச் செய்தவர் விஜயாலயன். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? அதாவது களப்பிரர்களை போர்ல வென்று அவர்களுடைய க்ளோஸ் பண்ணவர் யாருன்னா கடுங்கோன். இது முக்கியமான கொஸ்டின் பார்த்தலாம். கீழ்கண்டவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தின் மிகச்சிறிய அழகு எது? ஊர் தான் சோழர்களோட நிர்வாகத்தோட மிகச்சிறிய அழகு. விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? பிற்கால சோழ வம்சத்தை விஜயாலயன் தான் ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு இல்லையா? உங்களுக்கு தெரியும். அந்த விஜயாலயனுக்கு பிறகுதான் சுந்தர சோழர் அது மாதிரி வரும். அதுலதான் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன்லாம் வருவாங்க. அந்த வம்சத்தோட கடைசி அரசர் யாரு? ஆதி ராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டுகளை எங்கு காணலாம்? கண்ணாயிரமா, உறையூரா, காஞ்சிபுரமா, தஞ்சாவூரா? தஞ்சாவூர் தாங்க. அது கண்ணாயிரம் இருக்கு, அது எண்ணாயிரம்னு நினைக்கிறேன். எண்ணாயிரமா இருக்கும். தஞ்சாவூர்லோட பெரிய கோயில் தான் சோழர்களோட கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த உதாரணம். கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வந்தார்? 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில பாண்டிய நாட்டுக்கு தான் மார்க்கோ போலோ வந்தார். பாண்டிய நாடுனா இன்னைய திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பக்கம் எல்லாமே பாண்டிய நாடு இல்லையா? ஸோ பாண்டிய நாட்டுக்கு தான் வந்திருக்காரு. 13ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில என்ன 1380கள் 90கள் அந்த டைம்ல அவர் வந்திருக்காரு. தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தவர் முதலாம் ராஜராஜன். நிர்மாணித்தவர்னா கட்டினவர். பிரகதீஸ்வரர் கோயில் போட்டிருக்காங்க, பெருவுடையார் கோயில் நம்மளோட இதுல சொல்லணும்னா. அடுத்தது வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன். இங்க பாருங்க, எண்ணாயிரம்னு இருக்கு பாருங்க. கண்ணாயிரம்ன்றது தப்பு, எண்ணாயிரம் தான் சரியானது. எண்ணாயிரம்ங்கிற ஊர்ல வேத கல்லூரியை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன், ராஜராஜ சோழனோட பையன். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி யார்? ஐடில பராந்தக நெடுஞ்செழியன். அதான் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் என்ன பேரு? எழுத்து மண்டபம்னு பேரு. இது எல்லாமே முக்கியமானதுப்பா, ஆல்ரெடி கேட்டிருக்காங்கப்பா. பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் எழுத்து மண்டபம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு மேட்ச் இருக்கு, நேரடியாக ஆன்சரை நான் கொடுத்துருக்கேன். மதுரை பாண்டியர்களின் தலைநகரம், கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். அஞ்சு வண்ணத்தார்னா கடல்சார் வணிகர். கடல்ல கப்பல்களை எடுத்துட்டு போய் வணிகம் செஞ்சுட்டு வர்றவங்க தான் அஞ்சு வண்ணத்தார். மணி கிராமத்தார்னா உள்நாட்டு வணிகர். உள்நாட்டிலே இவங்க ஷிப் வழியா வெளிநாடுகளுக்கு போக மாட்டாங்க, உள்நாட்டிலேயே வணிகம் பார்ப்பாங்க. உள்நாட்டுல எல்லா பகுதியும் போயிட்டு வருவாங்க. இவங்க மணி கிராமத்தார். இப்போ அஞ்சு வண்ணத்தார், மணி கிராமத்தார் ரெண்டுத்தையும் புரிஞ்சு வச்சுக்கங்க. 1 மார்க்ல எப்போ வேணாலும் கேட்கலாம். டெல்லி சுல்தானுக்கு இதுல நான் சரியா தவறுன்ற மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அதுல உள்ள தொடர்கள் முக்கியமா இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். பாருங்க, டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு மதுரையில் உருவானது. ஏன் உருவானது? எப்படி உருவானதுன்னா, மதுரையில பாண்டிய மன்னர்கள் 2 பேருக்கு சண்டை ஏற்படும் போது அதுல ஒருத்தர் சுந்தரபாண்டியன் என்ன பண்றாரு, அலாவுதீன் கல்ஜியோட உதவி நாடுறாரு. அலாவுதீன் கல்ஜி தன்னோட படைத்தளபதியான மாலிக் கஃபூரை மதுரைக்கு அனுப்புறாரு. மாலிக் கஃபூர் இங்க இவங்களெல்லாம் ஜெயிச்சு போட்டுட்டு ஒரு பகுதியை கைப்பற்றுறாரு. அந்த கைப்பற்றுற பகுதியை அவங்களோட முஸ்லீம் அரசு ஒன்று அமைச்சிட்டு அவங்களோட கட்டுப்பாட்டுல அதை வச்சுக்கிறாங்க. ஓகேவா? கூடல் நகர் காவலன் என்பது பாண்டிய அரசர் பட்டமாகும். சரியானதுதான். ஏன்னா கூடல் நகர் என்பது மதுரையை ஆண்டவர்கள் பாண்டியர்கள். அப்போ கூடல் நகர் காவலர்கள் சொல்லும் போது பாண்டியர்கள் தான் வருவாங்க. சோழ அரசு வைகையின் கழிமுக பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது. சோழ அரசு ஏன் வைகைக்கு போகுது? சோழ அரசு வைகை மதுரையில இருக்கு. அப்ப காவிரியின் கழிமுக பகுதி தானே இருக்கணும். அப்ப அது தவறானது. நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, முதலாம் குலோத்துங்கன்
சாளுக்கிய சோழ அரச வம்சத்தை சார்ந்தவர். சரியானதுதான். சரி. ஏன்னா சாளுக்கியனா முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து சோழ வம்சத்தை சேர்ந்த ராணிக்கு பிறந்தவர். ராணியின் குழந்தை அவர். ஆனா அவங்களோட அப்பா வந்து சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்தவர். அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க அவங்க. அங்க இருந்து அந்த பையன் என்ன பண்றான், குலோத்துங்கனா வளர்ந்து வந்து தமிழ்நாட்டை வந்து ஆள்றாரு. ஏன்னா இங்க வந்து அவங்களோட அப்பா அப்பா வழி சோழர்களோட தந்தை வழி அரசர்கள் வந்து நலிவுற்றதுனால அவர் வந்து ஆள்றாரு. ஓகேவா? சோழ அரசரின் மூத்த மகன் யுவராஜன் என அழைக்கப்பட்டார். சரியானதுதான். கீழ்காணும் 4 பிரிவுகளை இறங்கு வரிசைப்படுத்தவும். இறங்கு வரிசைனா என்னது? பெருசுல இருந்து சின்னது. நல்லா பாத்துங்க. நாம இது ஏற்கனவே 1 மார்க்ல பார்த்தோம். நேரா ஆன்சர் பார்ப்போம். மண்டலம் தாங்க பெருசு. மண்டலத்தை விட கொஞ்சம் சின்னது நாடு. நாடை விட கொஞ்சம் சின்னது கூற்றம். கூற்றத்தை விட கொஞ்சம் சின்னது ஊர். ஓகேவா? இந்த வரிசை நல்லா பாத்துங்க. இது ரொம்ப முக்கியமானது. பரீட்சையில கேட்பாங்க. மாத்தி மாத்தி கொடுத்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. கீழ்காணும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி எழுதவும். இந்த கால வரிசைன்னு கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு நேரடியா பரிச்சு சொல்றேன். இதுல பாருங்களேன், 4வது பாயிண்ட் பாருங்க. மாரவர்மன் குலசேகரனுக்கு 2 மகன்கள். ஒருவர் வீரபாண்டியன், மற்றொருவர் சுந்தரபாண்டியன். ஓகேவா? மாரவர்மன் குலசேகரனோட 2 பையன் தான். ஒருத்தர் வந்து வீரபாண்டியன், இன்னொருவர் சுந்தரபாண்டியன். இப்ப அடுத்தது பாருங்க, 1வது பாயிண்ட் பாருங்க. மாரவர்மன் வீரபாண்டியனை கூட்டு அரசாக பணியமர்த்தினார். ரைட்டா? சுந்தரபாண்டியனுக்கு குலசேகரனுக்கும் 2 பேருக்குமே வந்து என்ன பண்றாங்க, வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் ஈக்குவலா நாடு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்போ உள்நாட்டு போர் தொடங்கியது. 2 பேரும் சண்டை போட்டு உள்நாட்டு போர் தொடங்குது. அப்போ சுந்தரபாண்டியன் என்ன பண்றாரு பாருங்க. 5வது பாயிண்ட் பாருங்க. சுந்தரபாண்டியன் அலாவுதீன் கில்ஜியின் உதவியை நாடினார். கில்ஜிட்டு போய் உதவிக்கு நாடுறாரு. உடனே என்ன பண்றது, 6 மாலிக் கஃபூர் மதுரையின் மீது படையெடுத்தார். அவர் வந்து மாலிக் கஃபூர் அனுப்புறாரு அலாவுதீன் கில்ஜி. அவர் மதுரையின் மீது படையெடுக்கிறாரு. அடுத்தது 2வது பாயிண்ட் பாருங்க. உள்நாட்டு 3வது பாயிண்ட், மதுரையில் ஓர் இஸ்லாமிய அரசு உருவானது. இவங்க மாலிக் கஃபூர் எந்த இடத்துல கைப்பற்றினாரோ அவர் போற போக்குல சுந்தரபாண்டியன் காலி பண்ணிட்டாரு. காலி பண்ணிட்டு அந்த பகுதியை வந்து ஒரு முஸ்லீம் அரசா அறிவிச்சிட்டாங்க. இந்த ஆர்டர் உங்களுக்கு புரியுதா? ஆர்டர் மட்டும் முக்கியம் இல்ல, இந்த செய்தியும் முக்கியம். ஏன்னா மதுரை எங்க இருக்கு, இஸ்லாமியர்கள் வந்து வட இந்தியால தான் இருந்தாங்க. அவங்களோட தொடர்பு எப்படி இங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுதான் தொடர்பு. பிரம்மதேயம்னா என்னன்னு பாருங்க. பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம். தேவதானம் அரசு அதிகாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் அளிக்கப்பட்ட வரி விலக்கு பெற்ற நிலங்கள். நல்ல வித்தியாசம் புரிஞ்சுங்க. வரி விலக்கு பெற்ற நிலங்கள். பிரம்மதேயம் வந்து கொடையா கொடுத்துடுறாங்க. ஆனா தேவதானம் வந்து வரி விலக்கு மட்டும்தான் அளிக்கப்படுகிறது நிலத்துக்கு. ஆனா சொந்தம் அரசுதான். பள்ளிச்சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். வேளாண் வகை வேளாளர்களின் நிலங்கள், உழவர்களின் நிலங்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? முக்கியமானதுப்பா, நல்லா பாத்துங்க. மாலிக் கஃபூரின் தென்னிந்திய படையெடுப்பிற்கு நானே பொறுப்பு. யாரு? சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் தான் போய் அலாவுதீன் கில்ஜிட்ட உதவி கேட்கிறாரு. அதனாலதான் மாலிக் கஃபூர் வந்தாரு. நான் 16 மைல் நீளமுள்ள தடுப்பு அணையை கங்கை கொண்ட சோழபுரத்தில் கட்டினேன். முதலாம் ராஜேந்திர சோழன் தான் 16 மைல் நீளம் கொண்ட அணையை கங்கை கொண்ட சோழபுரத்துல கட்டினாரு. நல்லா படிச்சுங்க, லிசன் பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் நீர் விநியோகம் செய்வதற்காக கட்டப்பட்டவன். வாய்க்கால் வழியாக நீர் விநியோகம் நடக்கும் இல்லையா? நான் திருமுறையை தொகுத்தேன். நம்பியாண்டார் நம்பி. திருமுறைகளை தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி. நான் ஒரு சிறப்பு வாய்ந்த துறைமுகம். மார்க்கோ போலோ என்னை 2 முறை காண வந்தார். காயல், இன்னைக்கு காயல் பட்டினம்னு சொல்றோம் இல்லையா, அந்த காயல். அடுத்து பாருங்க, மார்க்கோ போலோ பத்தி சொல்றாங்க. யார் அவர்? வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி. அவர் ஏன் முக்கியமானவர்? மார்க்கோ போலோ ஒரு வெளிநாட்டு பயணி. அடுத்தது, பாண்டிய நாட்டை பற்றி அவருடைய அவதானிப்புகள் யாவை? பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என மார்க்கோ போலோ புகழாரம் சூட்டுகிறார். இந்த சென்டென்ஸ் அப்படியே கொடுத்து யார் இதை சொன்னதுன்னு 2025 டெட்ல சோசியல்ல கேட்டாங்கப்பா. இவருடைய அவதானிப்புகள் முக்கியமானவை என்ன நீ கருதுகிறாய்? அது ஒன்றும் முக்கியமானதா இல்லை. அடுத்தது பார்ப்போம். இப்ப நான் சொன்ன அப்படியே இருக்கு பாருங்க. வெனிஸ் நாட்டை சேர்ந்தவர், வெளிநாட்டு பயணி, பாண்டியர் செல்வ செழிப்புமிக்க அரசுன்னு அவர் தான் சொன்னாரு. எல்லாமே வரும் அதுல. அடுத்து பாருங்க, சோழர் கால இலக்கியங்கள் 2 பெயர்களை கூறுக. பெரிய புராணம், கம்பராமாயணம். இது 2 சோழர் காலத்தில் இயற்றப்பட்டது. முத்து குளித்ததோடு தொடர்புடைய துறைமுகம் எது? கொற்கை. காசு, களஞ்சி, பொன் என்பவை எதை குறிக்கின்றன? தங்க நாணயங்கள். காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் யார்? 2ஆம் ராஜசிம்மன். புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோயில் எங்குள்ளது? மதுரை. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான்.
ஓகே நண்பர்களே, இந்த பாடத்திலிருந்து 7ஆம் வகுப்பு வரலாறு 3வது பாடத்திலிருந்து தேவையான அளவுக்கு படிச்சிட்டோம். இத மட்டும் நீங்க இந்த லெசன்ல படிச்சு எக்ஸாமுக்கு போங்க. இது போதும். நன்றி. உங்களுடைய வெற்றி நிச்சயம் உண்டு உங்களுக்கு. வாழ்த்துக்களும், வணக்கங்களும். நன்றி. தொடர்ந்து சேனல் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.